ஹாய் டே பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பார்க்க போகிறோம். அந்த பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை திரும்ப வருவாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா ஷஃபில் பண்ணிக்கலாம். நேற்று தான் ஃபுல் மூன் சார்ஜ் ஆகிருக்கு நம்மளுடைய கார்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் நிறைய நாள் கழிச்சு வந்து நம்ம ரீடிங் பண்ணுறோம் அப்படின்றனால எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 2026 நமக்கு 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 6 months இருக்குது. உங்களோட எய்ம் என்ன? இந்த வருடத்தோட தொடக்கத்தில் நீங்கள் என்ன இலக்கு செட் பண்ணீங்க, அதை நோக்கி நீங்கள் எப்படி போயிட்டுருக்கீங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் கீழே காமெண்ட்ஸில் தெரிவிங்க. லைக் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்க. அதற்கான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் போயிட்டுருக்குன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள். ஸோ அந்த பர்சன் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேணாலும் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு இப்பயுமே ஒரு மரியாதை இருக்குது. அது உங்கள் மேலே தப்பு இருந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சில உறவுகள் சூழ்நிலை காரணமாக கூட பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த பர்சனோட மனசில் இப்பயுமே உங்களை ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க கூட இருந்தால் ஒரு பாதுகாப்பாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த பர்சன் நினைக்கிறாங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்களால பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை தாண்டி வேற எங்கேயுமே வராது அப்படின்றத வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ ஏன் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசலை? நிறைய திங்க் பண்ணுறாங்க. பழைய விஷயங்கள், கசப்பான நிகழ்வுகள் அவங்க லைஃப்ல ஏற்பட்டது, உங்கள் உறவுகளுக்குள்ள ஏற்பட்டது, அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. இன்கேஸ் நான் காண்டாக்ட் பண்ணால் என்ன ஆகும், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாகவும் இருக்காங்க. பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நம்மளை நாமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும்ல, அந்த கண்ட்ரோல் வந்து இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து ஈகோவாக இருக்கலாம். நம்ம ஏன் கால் பண்ணணும், அவங்களா கால் பண்ணட்டும் அப்படின்ற ஈகோ ஒரு சிலருக்கு வந்து இருக்குது. சிலருக்கு வந்து ரிஜெக்ஷன் பற்றின பயம் இருக்குது. நம்ம பேசுனா நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ? ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி வந்து ஹர்ட் ஆகுது. அண்ட் ஒரு சில பர்சன் வந்து அவங்க இதில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். உங்கள் சூழ்நிலை என்ன, நீங்கள் என்ன மாதிரி அவங்க மேலே உறவு வச்சுருக்கீங்க, நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு தெரியாமல் ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க வந்து குற்ற உணர்ச்சியிலும் இருக்காங்க. நிறைய கில்ட்டை வந்து இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணுன்ற ஆசை இருக்கு, அதை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தாலும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு வழி தெரியாம வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு இது ரொம்ப அமைதியான ஒரு காலமா போயிட்டு இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணல, ரொம்ப ஹாப்பியா இல்லை, ரொம்ப வருத்தமான அமைதியான ஒரு ஒரு காலகட்டமா இது இருக்குது. அவங்களுக்கு பேச சம்டைம்ஸ் வந்து நம்ம பேச என்ன ஆக போகுது, நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நினைவுகளும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போகுது. பட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கல. உங்ககிட்ட பேசணும்னு தோணினாலும் நம்ம ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும்ல, அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. லைக் நம்ம இந்த படத்துல பார்த்தாலே தெரியும், உங்களை பத்தின தாட்ஸ் அந்த ஹார்ட் இருந்தாலுமே அந்த லேசியா நம்ம படுத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து அந்த பர்சன் வந்து விரும்பல. இந்த பர்சன் உங்ககிட்ட எப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு நிலையான உறவா இருக்கணும். அது ரொம்ப நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க லைஃப்ல வந்து அவங்க இருக்கணும், உங்க கூட லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சிருக்காங்க. லைக் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிக்சர்ஸ் தெரியும். இது வந்து ஒரு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்தினாலேயோ ஈர்ப்புனாலேயோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஐ திங்க் ஒரு ஃபேமிலியாக அது வந்து எடுத்துகிட்டு போகணும். லைக் நம்மளுடைய இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி, ஒரு
ஒரு நிறைய சில்ட்ரன்ஸ் இங்க இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெட் இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிறதுக்கான சிம்பிள் நமக்கு டாக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து அவங்க உங்க உங்க கூட லைஃப் லாங் லீட் பண்ணணும், ஒரு நீண்ட நிலையான உறவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. இப்பயும் அதே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்களை 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 அவங்க கூட வச்சு ஃபியூச்சர் பிளானிங் வந்து அதிகமா அந்த பர்சனுக்கு வந்து இருந்திருக்கு. உங்களை ரொம்ப இந்த இடத்துல எப்படி வந்து அவங்க உங்ககிட்ட பேசினா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு இந்த காலத்துல ஃபீல் பண்ணாங்களோ, சேம் ஃபீலிங் எங்கேயும் இருக்கு. உங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ரீயூனியனுக்காக. அது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கிரியேஷனா இருக்க போகுது. சரி, நீங்க வந்து இப்போ ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கார்ட்ஸ்ல இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து அது நடக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய வகுப்பை வந்து நீங்க ஹெல்ப்க்கு வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல போய் நீங்க நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். முக்கியமா ரிலேஷன்ஷிப் சார்ந்த வெற்றி கதைகள் வந்து அதிகமா இருக்குது ரீயூனியனுக்கு. இந்த ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க சோல் ஹீல் ஆகணும் அந்த பாஸ்ட் ட்ராமால இருந்து. அண்ட் அந்த சோலும் ஒரு ஹீல் ஆகி அதுக்கடுத்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வந்து அது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரும். இல்லைன்னும் பொழுது நம்ம அன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கலாமோ, இந்த பர்சன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற காயங்கள் வந்து உங்க லைஃபை நெகட்டிவா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல அப்படி இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரை எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஒரு 29 நாட்கள் வகுப்பு. நீங்க இப்போதான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ரீடிங் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரெசனேட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் ரெசனேட் ஆகாம இருக்கும். உங்களுக்கு பர்சனலா ஒரு கைடன்ஸ் தேவை, வித் நியூமராலஜி கூட கலந்து தான் நான் எப்பவுமே டேரோ ரீடிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடிங் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை யூனிவர்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரீயூனியனுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்கு, அது ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்போ பேசினாங்க, நெக்ஸ்ட் பேசாம போயிட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். தென் 6 ஆஃப் வாண்ட்ஸ் நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன் நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த பர்சனும் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம இந்த கார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ரீடிங்ல பார்த்துருக்கோம். பின்னாடி வந்து நிறைய ஹேண்ட்ஸ் இருக்கும், ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க இந்த கேர்ளோட போஸ்டர் இருக்கும். ஸோ இந்த வெற்றிக்கான லைக் ஃபயர் சிம்பிள்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும், இந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும், ஒரு ஃபேம் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெற்றியா அவங்க வந்து உங்களை ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்க லைஃப்ல வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் சக்சஸ்க்கு வரணும் அப்படின்னு அந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க. செல்ஃபிஷ்னஸா இல்லாம நீங்களும் வெற்றி அடையணும், நானும் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு கார்டு கூட நம்ம எடுக்கலாம். அண்ட் சில விஷயங்கள்ல வந்து அவங்க நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, ரீடிங் வச்சு பார்க்கும்போது அந்த பர்சன் மேல கொஞ்சம் அதிக தவறுகள் இருக்கு. ஸோ அது இல்லை, நான் என் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. மீண்டும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெஸ்டான நிலைக்கு வரணும், லைஃப்லயும் நீங்க 2 பேரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் வந்து விரும்பிட்டு இருக்கு. இந்த கார்ட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம சான்ஸே இல்லை. தட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் கார்ட். ஸ்பெசிஃபிக்காக ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இட்ஸ் அ 10 ஆஃப் கப்ஸ். இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் தான் இதில் எப்படி ஒரு கப்பிள் வந்து ஹாப்பியாக இருக்கவங்களோ தட் சேம் இந்த கப்பிள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து யூனிவர்ஸோட சைனான ரெயின்போ இருக்கிறதா, அவங்களோட சில்ட்ரன்ஸ் அதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் கார்டு. அண்ட் நமக்கு எண்ட் ஆஃப் த டெக்ல வந்திருக்க நல்லா. அண்ட் ஒரு டீப் ஃபீலிங் வந்து அந்த பர்சனுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்க மேல இருக்கு. கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் வந்து அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அது ஸ்டேபிளானதா இருக்கணும். ஜஸ்ட் அவங்க வந்தாங்க பேசினாங்க அகைன் போயிட்டாங்கன்ற மாதிரி இல்லாம ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணணும்.
அண்ட் இந்த ரீயூனியன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகுது. ஒரு டீப் ஃபீலிங் வந்து அகைன் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி அது வந்து இந்த ரீயூனியன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆர் நீங்கள் மணி, ஜாப், ரிலேஷன்ஷிப், வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஈர்ப்பு விதியை வச்சு நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங்கில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.